அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்குபஞ்சர் மருத்துவர் ஐஸ்வர்யா. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா விட்டமின்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த விட்டமின்கள் நமக்கு எதற்கு பயன்படுது அப்படின்னா, நம்ம ஆரோக்கியமா இருக்கணும், நம்ம உடலுக்கு நல்ல ஊட்டச்சத்து கிடைக்கணும், கலோரிஸ் கிடைக்கணும்னா நம்ம உடல்ல விட்டமின்கள் நன்றாக இருந்தாதான் நடக்கும். அப்படிப்பட்ட இந்த விட்டமின்கள் 4 பிரிவா நம்ம உடல்ல இருக்கு. எடுத்துக்கிட்டோம்னா விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி, 4 விட்டமின்கள் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேரு பாதிக்கப்படக்கூடிய விட்டமின் பார்த்தோம்னா விட்டமின் டி. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, விட்டமின் டி டெபிஷியன்சினால நம்ம உடல் எந்த மாதிரியா பாதிக்கப்படுது, அப்படி விட்டமின் டி டெபிஷியன்சி நம்மளுக்கு பாதிக்கப்பட்டா என்ன உணவு முறையை எடுக்கணும், அதே மாதிரி என்ன அக்குபஞ்சர் புள்ளியை பயன்படுத்தணும், என்னென்ன மாதிரியா முத்திரைகளை விட்டமின் டி டெபிஷியன்சிக்கு பயன்படுத்தணும் தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். விட்டமின் டி, இந்த விட்டமின் டி நம்மளுக்கு எதற்கு பயன்படுதுன்னு பார்த்தோம்னா, நம்ம உடல்ல கொழுப்பை கரைத்து அந்த கொழுப்பை கால்சியமா மாத்துறதுதான் இந்த விட்டமின் டியோட வேலை. அப்படி நம்ம உடல்ல கொழுப்பு கரைந்து கால்சியமா மாறினாதான் இந்த கால்சியம் நம்ம எலும்புகளுக்கு போகும், எலும்பு ஆரோக்கியமா இருக்கும். அப்படி இந்த விட்டமின் டி டெபிஷியன்சினால நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்பு கால்சியமா மாறல அப்படின்னா நம்மளுக்கு கை கால் இருக்கக்கூடிய மூட்டுகள்ல வலி, எலும்புகள்ல வலி, கணுக்கால் எலும்புகள்ல வலி, கை இடுக்குகள்ல இருக்கக்கூடிய எலும்புகளோட வலிகள் ஏற்படும். இன்னும் இதுல ஒரு பெரிய பாதிப்பு என்ன ஏற்படுது அப்படின்னா, நம்ம உடல்லயே ரொம்ப முக்கியமான எலும்பு ஒரு எலும்பு இருக்கு. இந்த எலும்பு ரொம்ப கடினமான எலும்பும் கூட. இது என்ன எலும்புன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பற்கள் தான். ஏன் இதை ரொம்ப கடினமான எலும்பு முக்கியமான எலும்புன்னு சொல்றோம்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நொறுங்க தின்றால் உனக்கு 100 வயது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உணவை நம்ம நன்றாக நொறுங்க சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும், ஆயுள் அதிகரிக்கும்னு அர்த்தம். அப்ப பற்கள் வலிமை இறந்தால் நம்ம என்ன நடக்கும், உடல்ல செரிமான குறைபாடு ஏற்படும், நிறைய நோய்கள் ஏற்படும் தான் இந்த பழமொழிக்கு அர்த்தம். அப்படி நம்ம உடல்ல இந்த பற்கள் பலவீனம் ஆகுது அப்படின்னாலே விட்டமின் டி டெபிஷியன்சி தான். பற்களுக்கு மட்டும் விட்டமின் டி கிடையாது, நம்ம ஈறுகளுக்கும் விட்டமின் டி தான் காரணம். ஈறுகள்ல ரத்த கசிவு ஏற்படுது, ஈறுகள் வலுவிழந்து பற்கள் ஆடுதுனாலுமே விட்டமின் டி டெபிஷியன்சி தான். அப்ப இந்த விட்டமின் டி டெபிஷியன்சில எந்த ஏஜ்ல இருக்கக்கூடிய பீப்புள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, ஒரு 35 வயசுல இருந்து ஒரு 80 85 வயசுல இருக்கிறவங்க தான் இந்த விட்டமின் டி டெபிஷியன்சில அதிகமா பாதிக்கப்படுறாங்க. அப்ப இந்த விட்டமின் டி டெபிஷியன்சிய நம்ம ஆங்கிலத்துல என்ன சொல்லலாம்னா கால்சியம் டெபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. 40 வயசு ஆயிடுச்சுப்பா மூட்டு வலி வந்துருச்சு, 40 வயசு ஆயிடுச்சுப்பா எனக்கு பல்ல ஆடுது, 40 வயசு ஆயிடுச்சுப்பா ஈரல இருந்து ரத்தம் வருது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயுமே கால்சியம் டெபிஷியன்சி தான் நினைச்சிட்டு இருப்போம். ஆக்சுவலா இது விட்டமின் டி டெபிஷியன்சி. அப்ப இந்த கை கால்கள்ல வலி ஏற்பட்டாலும் சரி, உங்களுக்கு பற்கள்ல ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, ஏன் விட்டமின் கை கால் எலும்பு தான் பாதிக்கணுமா, அந்த விட்டமின் நம்ம பற்களை பாதிக்காதான்? கண்டிப்பா இது நம்ம பற்களையும் பாதிக்கும், நம்ம ஈறுகளையும் பாதிக்கும். ஒரு மனிதன் தன்னோட 35 வயசு வரைக்குமே நல்லா இருப்பான். ஆஃப்டர் ஒரு 35ல இருந்து 40க்குள்ள இன்னும் நல்லா தான் இருப்பான். அதுக்கடுத்து அவனுக்கு என்ன வரும், ஒரு வலிகளா உடல்ல வர ஆரம்பிக்கும். அப்ப வரக்கூடிய வலி இந்த மூட்டு வலி தான். அப்ப இந்த மூட்டுலயே வலி வர ஆரம்பிக்குதுன்னா அவனுக்கு என்ன நடக்குது, விட்டமின் டி டெபிஷியன்சி ஏற்பட ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி அர்த்தம். அப்படி ஏற்பட்டுருச்சு அப்படின்னா இந்த முத்திரையை பயன்படுத்துங்க, இது உங்களுக்கு நல்லா பயன்படும். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய முத்திரைன்னு பாத்தீங்கன்னா பிருத்திவி முத்திரை. இந்த பிருத்திவி முத்திரையை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். பிருத்திவி முத்திரை அப்படின்றது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா, நம்மளோட மோதிர விரல் இருக்குல்ல, மோதிர விரல்ல மடக்கி நம்மளோட கட்டை விரலை டச் பண்ணி இப்படி பண்ணக்கூடிய முத்திரையை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பிருத்திவி முத்திரைன்னு சொல்லுவோம். இந்த பிருத்திவி முத்திரையை இரு கைகளை வச்சு என்ன பண்ணலாம்னா நம்ம பண்ணும்போது நம்ம உடலுக்கு விட்டமின் டி கிடைக்குது. பொதுவாகவே சிறு வயதுல இருந்து சொல்லியிருப்பாங்க, விட்டமின் டி எதுல இருந்து கிடைக்குதுன்னா வெயில்ல இருந்து கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் பிறந்த குழந்தையை என்ன பண்ணுவாங்கன்னா தினசரி காலையில சூரியன் உதைக்கும் போது வர வெயில்லையும் மாலை சூரியன் அஸ்தமான இருக்கக்கூடிய வெயில்லையுமே குழந்தைய காட்டுவாங்க. அப்படி முறைப்படி அந்த குழந்தைக்கு விட்டமின் டி கிடைச்சிச்சுன்னா அந்த குழந்தையோட உடல் வளர்ச்சி நன்றா இருக்கும்னு அர்த்தம். இதே மாதிரி உங்களுக்கு விட்டமின் டி டெபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா இந்த சொல்லக்கூடிய அந்த பிருத்திவி முத்திரைய நீங்க காலையில சூரியன் அஸ்தமனம் வர்றதுக்கு முன்னாடியும் சூரியன் வெளிச்சத்திலையும் அதே மாதிரி மாலை சூரியன் மறையும் போது வரக்கூடிய வெயிலையும் இந்த முத்திரையை நீங்க காமிச்சீங்கன்னா உங்க உடலுக்கு விட்டமின் டி கிடைக்கும். அதுக்கடுத்து இன்னொரு முத்திரை இருக்கு. இந்த முத்திரையோட பெயர் சூரிய முத்திரைன்னு சொல்லுவாங்க. இந்த முத்திரை பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம
பிருத்திவி முத்திரை மாதிரியே தான். நம்ம விரல ஃபுல்லா மடிச்சிட்டு இந்த மாதிரி நம்மளோட கட்டை விரலை வச்சு இப்படி ஹோல்டு பண்ணிடணும். இது பெயர் என்னதுன்னா சூரிய முத்திரைன்னு சொல்லுவாங்க. அதாவது அதாவது உங்களுக்கு சூரிய ஒளி மூலியமா தான் சூரிய வெளிச்சம் வரணும்னு கிடையாது. நம்மளுக்கு நம்ம உடல்ல இருந்தே கூட வெப்பம் உருவாச்சுனா கூட நம்ம உடலுக்கு விட்டமின் டி வந்து நன்றாக கிடைக்கும். அப்ப விட்டமின் டி குறைபாடா இருக்கிறவங்க இந்த சூரிய முத்திரையும் தினசரி செய்யலாம். பிருத்திவி முத்திரைனாலும் செய்யலாம், சூரிய முத்திரைனாலும் செய்யலாம். அப்ப விட்டமின் டி டெபிஷியன்சி ஏற்படும் போது என்ன நோய்கள் ஏற்படுதுன்னு பார்த்தோம், எதன் மூலியமா அது வருதுன்றதையும் பார்த்தோம். அடுத்த வீடியோல என்ன அக்குபஞ்சர் புள்ளியை பயன்படுத்தலான்றத பார்ப்போம். என்ன உணவு முறையை விட்டமின் டி டெபிஷியன்சி இருக்கிறவங்க எடுத்துக்கலாம்னு பார்ப்போம். மீண்டும் அழகான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.